இப்ப இதே மாதிரி தான் கனிமொழி மேடம் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப மெஷினரி வாங்கி குடுத்து எல்லாத்தையும் ஏற வச்சாங்க. மெஷின் மெஷின். அது ஏறுறதற்குன்னு ஒரு மெஷின் இருந்தது. அத வாங்கி குடுத்து ஏற வச்சாங்க. அது ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் எல்லாம் வெளிய வந்துச்சு. அப்போ வந்து கனிமொழி அவர்கள் நாடார் குல பெண். நாடார் குல பெண் வந்து நாடார்களின் தொழிலான பனை ஏற்றத்தை ஊக்குவிக்கிறார். இது சரியா? ஏன் அன்னைக்கு யாரும் டிபேட் நடத்தல? அன்னைக்கு ஏன் மீடியா அந்த மாரி கேள்வி கேட்கல? அப்ப கனிமொழி செஞ்சா ரைட்டு. சீமான் செஞ்சா தப்பா? இல்ல நம்ம என்ன லாஜிக் பேசுறோம்? இது எப்படி வந்து சரியான விஷயமா இருக்கும்? கனிமொழி செஞ்சா ரைட்டு, திமுக செஞ்சா திமுக வந்து எஸ்சி என்டர்பிரனர் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு சாக்கடை மிஷின வாங்கி ஒரு எஸ்சி கிட்டயே குடுத்தா, அது எஸ்சி என்டர்பிரனர்ஷிப் அத நம்ம பாராட்டணும். கனிமொழி வந்து இவர்களுக்கு நாடார்களுக்கு அந்த பனை மரத்தில ஏறுறதுக்கான மிஷினரி வாங்கி குடுத்துருச்சுன்னா, அந்த அம்மா வந்து அவங்க வந்து நாடார்களை முன்னேற்றுவதற்காக பாடுபடுகிறார். ஆனா சீமான் பாவம் அவர் ஒரு நாள் வந்து மரத்தில இத கட்டிக்கிட்டு அவர் ஏறி ஒரு கல்ல இறக்குன போராட்டத்த நடத்துனா, அது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா